அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பண்ணம்பாறை. நம்ம தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இது ஒரு சீரியஸாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் ஐடி கிரியேட் பண்ணுறதுலேருந்து, ஐடி ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதில் கிரியேட் பண்ணுறதுலேருந்து பேஜ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, அதை இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ எப்படி போடலாம், என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் பண்ணணும், ஹேஷ்டேக்கு, அப்புறம் நம்ம வீடியோ எப்படி போட்டால் எப்படி ரீச் ஆகி ஓடும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டென்ட் மானிட்டைசேஷனில் ஏற்கனவே 4 வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது கண்டென்ட் மானிட்டைசேஷன் எப்படி ஆரம்பிக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டு செட் பண்ணி கடைசியில் பேமெண்ட் நமக்கு வர்ற வரைக்கும் இதை தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பேசக்கூடியது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் மானிட்டைசேஷனில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில கிராஷஸ் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, அதாவது 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் இருந்ததை விட ஒரு 10 மடங்கு அந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க, என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருக்கீங்க. அதாவது போன தடவை ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஃபேஸ்புக்கில் சொல்கிறேன், அது ஒரு $25 அப்படின்னு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தடவை ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா வெறும் $5 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இது ரொம்பவுமே குறைஞ்சி தான் வந்துட்டு இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மேட்டா கம்பெனி ஒவ்வொரு புது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது வேறு விதமாக நம்ம ஒவ்வொரு டைப்பாக உள்ள கொண்டு வந்துருக்காங்க. ஸ்டோர் ஃப்ரெண்டு, அப்புறம் நமக்கு பிராண்டட் கண்டென்ட்டு, இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் புதுசாக உள்ள கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஏற்கனவே இருந்ததை நமக்கு தனித்தனியாக இருந்தது எல்லாத்தையுமே மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி கண்டென்ட் மானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கண்டென்ட் மானிட்டைசேஷன் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி செட்டப் அப்படின்னு சொல்லி சைடில் வரும். ஆனால் இப்போ செட்டப் இல்லாமல் ஆக்டிவேட் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்டு, அல்லது இதில் இந்த மாதிரி இது பிரச்சனை இருக்குது, இதில் நம்ம இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அல்லது நம்ம கமெண்டில் பண்ணுங்கள். அதை நம்ம உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.